நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரஃபிக் எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன்க்கா. டன்னா? டன். ஓகே. சோ முதல்ல யார் கிட்ட கேட்கலாம்? கல்யாண் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. கேபி வெரி குட் எனர்ஜி, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ஸ்டைல், நல்ல ஸ்லீக் மூவ்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ லவ்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். சின்ன பிரச்சனை என்னென்னா பின்னாடி ஆடின டான்சர்ஸ் கொஞ்சம் கோஆர்டினேஷன் மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. That was the only problem. Otherwise, your performance was awesome. It was really nice. Thank you, Master. Radhama. ரொம்ப க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸ். இந்த சாங் வந்து எந்த கேர்ளும் ஸ்டேஜில் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு க்யூட்டான ஒரு சாங். ஆனால் கெப்ரியும் ரஃபீக்கும் இருக்கிற அந்த எனர்ஜிக்கு இது ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கண்ணா, நீங்கள் எப்போவுமே நம்ம கொஞ்சம் கை காலை ரொம்ப நீட்டமாக இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் ஹெவி பில்ட்டாக இருக்கிறவங்க லைட்டாக பண்ணால் கூட அவங்க ஹெவியாக பண்ண மாதிரி தெரியும். நீங்கள் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஒல்லின்னு சொல்ல மாட்டேன், உங்களோட ஏஜுக்கு அந்த மாதிரி எப்போவுமே சில மூமெண்ட்ஸ் பண்ணும்போது கை கால் அந்த எக்ஸ்ப்ரெஷன், இந்த ஃபோன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் அப்படி மேலே இப்போ இந்த ஃபோனை கொஞ்சம் இன்னும் வைல்டாக இருக்கணும் நம்ம மூமெண்ட்ஸ் பண்ணும்போது. அப்போ தான் நான் வந்து சத்தியமாக குரூப் டான்ஸஸே பார்க்கல. ஆனால் குரூப் டான்ஸர்ஸில் எனக்கு ஒரு நெகட்டிவ் இவர் சொன்னதுக்கப்புறம் என்ன பட்டுச்சுன்னா, நிறைய பேர் ஆனதுனால உங்களுக்கு ஸ்டேஜில் ரொம்ப தூரம் போய் இப்போ அவங்க கிட்டவே இருந்தனால நீ இங்கே போயிட்டு இப்படி பண்ணீங்க, இங்கே போயிட்டு இப்படி பண்ணீங்க, இங்கே இப்படி பண்ணீங்க. அதுவே அவங்க கொஞ்சம் 2-3 பேர் இருந்தால் அப்படியே நீட்டமாக அப்படி போய் அப்படி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இதாக கொடுத்துருக்கலாம்.
நீங்கள் தனியாக வரும்போது எதிர்பார்த்த ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைக்கல. பட் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கேர்லி க்யூட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ மேம். அம்பிகா மேம். நானும் ஐ ஃபெல்ட் த சேம் வே. நீங்கள் 2 பேரும் வரும்போது இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அதில் தான் எனக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீல் ஆயிடுச்சு. திஸ் வாஸ் குட். க்யூட்டாக என்ன சொல்கிறது, கேர்லிஷ் சாங், அந்த சாங் செலெக்ஷன் எல்லாம் நல்லா இருந்தது. கல்யாணி சொன்ன மாதிரி அந்த பின்னால் ஒரு 2-3 இடத்துல கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. டோட்டல் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ், எனர்ஜெட்டிக்காக இருந்தது, ஸ்டைலிஷாக இருந்தது.